ரைட் கண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். ரைட்டா. ஸோ வேரியபிள் அப்படின்றது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஒரு வேரியபிள் அங்கே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா விஏஆர் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி தென் ஏ அப்படின்னு வேரியபிளோட நேமை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ரைட். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து வேரியபிள் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே PHPயில் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேரியபிள் அப்படின்றது ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன். அங்கே அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனை நம்ம வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரைட்டா. ஸோ இங்கே PHPயில் இருக்க வேரியபிள் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். ரைட்டா. ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ டாலர் A is equal to 5, $B is equal to 10. ஸோ டாலர் ஏன்றது ஒரு வேரியபிள். ஸோ எதை யூஸ் பண்ணி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதாவது அதே மாதிரி பீன்றது ஒரு வேரியபிள் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி 10 என்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். ரைட்டா. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு இதுவும் முடிகிறப்பையும் ஒவ்வொரு டிக்ளரேஷன் முடிகிறப்பையும் கண்டிப்பாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா செமிகோலன் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இங்கே செமிகோலன் இல்லை, இந்த இடத்துல செமிகோலன் வரணும். கண்டிப்பாக செமிகோலனை கொடுத்து தான் நம்ம என் பண்ணுவோம். ரைட். ஸோ அதாவது இந்த செமிகோலன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த செமிகோலனோட ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியுது, டெர்மினேட் ஆகுது அப்படின்றது மென்ஷன் பண்ணுது, இண்டிகேட் பண்ணுது. ரைட். ஸோ அந்த மெயின் அட்வான்டேஜ் PHPயில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எந்த டேட்டா டைப்புன்றதை மென்ஷன் பண்ண தேவையில்லை. நான் 5 கொடுத்தேன்னா அது இன்டிஜராக ஸ்டோர் ஆகிக்கும், ஹோல் நம்பராக ஸ்டோர் ஆகும், ஹோல் நம்பராக எடுத்துக்கும். $A is equal to 5 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், $A is equal to 5 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இந்த A வந்து இன்டிஜர் வேரியபிளாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி B is equal to 10, Bயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் வேரியபிளாக ஒர்க் ஆகும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. இது $A-1 சரி A_1 அப்படின்ற வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளாக இங்கே ஒர்க் ஆகும். ஸோ C++லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்டு யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் அதில் இன்டிஜர் வேல்யூ ஒரு வேரியபிளில் இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் நான் ஃபஸ்ட்டு இன்டிஜராக டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளோட் வேல்யூ நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னா அந்த வேரியபிளை வந்து நான் ஃப்ளோட்டாக டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு இன்டிஜரில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதில் என்னால் ஃப்ளோட் வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து நமக்கு அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. நீ டைரெக்டாக வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். எந்த வேரியபிளுமே சரி எந்த டேட்டா டைப் அப்படின்றத மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ பேசிக் ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஸோ வேரியபிள் வந்து எப்போவுமே வேரியபிள் நேம் எப்போவுமே எதில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா டாலர் சிம்பிளில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வேரியபிள் நேம் எதில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸோ கேபிட்டல் A அப்படின்றது வேறு, ஸ்மால் a அப்படின்றது வேறு. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். $A is equal to 5, capital A is equal to 10, $B is equal to $A plus $B. ஸோ இப்போ நமக்கு கோட நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா $B கொடுக்குறேன். இப்போ இதனோட அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஸோ இந்த ஸ்மால் ஏல வந்து 5 இருக்குது, கேபிட்டல் A. ஸ்மால் ஏல வந்து 5 இருக்குது, கேபிட்டல் ஏல 10 இருக்குது. ஸோ அப்போ பியில் என்ன ஸ்டோர் ஆகும்? 15 ஸ்டோர் ஆகும். ஸோ 2 ஆட் ஆகி 15 ஸ்டோர் ஆகும். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 கிடைக்கும். ரைட்டாக கண்ணா. ரைட். அடுத்தது PHP டேட்டா டைப். ஸோ PHP டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ இருந்தாலும் PHPயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை டேட்டா டைப் PHP சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேசிக் டேட்டா டைப் 13 டேட்டா டைப் இருக்குது. ரைட்டா. ஸோ ஆனால் நமக்கு வந்து 8 டேட்டா டைப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில். ஸோ அதை பார்க்கலாம். ரைட்டா. ஸோ டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ஏன் தேவைப்படுது அப்படின்னா ஸோ என்ன டைப்பில் நம்ம டேட்டாவை எடுத்துக்கிறோம். ஸோ இன்டீஜர் ஹோல் நம்பரா அல்லது டாட் வச்சுருக்கிற ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவா அல்லது வேர்டா ஸ்ட்ரிங்கா அடுத்து பூலியன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை பற்றிலாம் பின்னாடி பார்க்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரைட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ரைட்டா. ஸோ இது வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். $X is equal to கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், $Y is equal to கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ மேலே இருக்கிறது எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க, ஒயில் வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கலாம். ரைட்டா. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் கேன் பி என்க்ளோஸ்டு வித்தின் போத் சிங்கிள் கோட் அண்டு டபுள் கொட்டேஷன். ரைட்டா. ஸோ ஸ்பேஸ் கூட இங்கே வந்து கேரக்டரை கன்சிடர் பண்ணும். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நடுவில் ஸ்பேஸ் இருக்கா, கம்ப்யூட்டருக்கு அப்ளிகேஷனுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்கா. ஸோ அந்த ஸ்பேஸ் கூட இங்கே எதுவாக ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கேரக்டராக தான் எடுத்துக்கும்.
ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன அவுட்புட் வருங்கண்ணா, எக்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, ஒய்லையும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, $X BR $Y. அப்போ என்ன அவுட்புட் நமக்கு கிடைக்கும்? ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் லைனில், நெக்ஸ்ட் லைனில் மறுபடியும் அதே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்.